உத்தரப்பிரதேச மாநிலத்தில் சென்ற கிசான் எக்ஸ்பிரஸ் ரயில் இரண்டாக பிரிந்த சம்பவம் பயணிகளிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அதிர்ஷ்டவசமாக இந்த விபத்தில் உயிர் சேதம் ஏதும் ஏற்படவில்லை. தன்பாத் நோக்கி சென்ற அந்த ரயில் பிஜ்னூர் அருகே சியோஹாரா ரயில் நிலையத்தை கடக்கும்போது கப்ளிங் இணைப்பு விடுபட்டதால் இரண்டாக பிரிந்தது. இதில் 8 பெட்டிகள் ரயில் இன்ஜினுடனும் மீதம் 13 பெட்டிகள் தனியாகவும் பிரிந்தது. இது குறித்து பிரிந்த பெட்டியில் இருந்த ரயில் கார்டு உடனடியாக தகவல் அளித்ததால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. குஜராத் மாடல் ஆட்சியில் வாரத்திற்கு 4 முறை ரயில் பெட்டிகள் தடம் புரளும் அவலத்தை என்னவென்று சொல்வது என மக்கள் தலையில் அடித்துக் கொள்கின்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி அருகே கடலரிப்பு குறித்து பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காத விடியா அரசுக்கு மீனவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். ரோஜ் மாநகர் கடற்கரையில் கடந்த ஓராண்டாக கடல் சீற்றத்தால் மண் அரிமானம் ஏற்பட்டு அங்குள்ள கல்லறை தோட்டத்தில் கடலரிப்பால் மண்டை ஓடுகள், எலும்புக்கூடுகள், சவப்பெட்டிகள் வெளியே தெரிய ஆரம்பித்தன. இதையடுத்து கிராம மக்கள் 3 லட்சம் ரூபாய் நிதி சேர்த்து நூற்றுக்கணக்கான மணல் மூட்டைகள் தயார் செய்து கடற்கரையில் தற்காலிக தடுப்பு அமைத்துள்ளனர். ஆனால் அதிகாரிகள் பலமுறை பார்த்து சென்றும் இதுவரை அரசு தரப்பிலிருந்து எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இந்த நிலையில் தேசிய பாரம்பரிய மீனவர்கள் கூட்டமைப்பினர் ரோஜ் மாநகர் சென்று கடலரிப்பு பகுதிகளை பார்வையிட்டனர். அப்போது செத்த பின் நிவாரணம் கொடுக்கும் அரசு எங்களுக்கு வேண்டாம் என்றும் எந்த நடவடிக்கையும் எடுக்காத விடியா அரசின் மீன்வளத்துறை அமைச்சர் உடனே ராஜினாமா செய்ய வேண்டும் என ஆவேசத்துடன் கூறினர். மீனவர் நலத்துறைக்கு அமைச்சராக இருக்கக்கூடிய அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஒரு செயல்படாத அமைச்சராக தொடர்ந்து செயல்பட்டு இருக்காரு. அதே சமயத்தில் இந்த மீனவர்களுக்காக ஒதுக்கப்படுற நிதியை வணிக ரீதியான மீனவ கிராமங்களுக்கு மட்டுமே பயன்படுத்துறாங்க. பாரம்பரியமாக இருக்கக்கூடிய இந்த 40 லட்சம் மீனவ மக்களை புறக்கணிக்க செய்ய தொடர்ச்சியாக இந்த அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் செயல்படுத்துறாங்க குற்றம் சாட்டுறோம். அதில் உடனடியாக இந்த விஷயத்தில் முதலமைச்சர் தலையிட்டு இந்த ரோஜ் மாநகர் மீனவ கிராமத்தை காப்பாற்றுறதுக்கு போர்க்கால அடிப்படையில் இந்த ஒரு கிரைம்ஸ் அமைச்சு இந்த மக்களை பாதுகாக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். அதே சமயத்தில் இந்த தூண்டில் உழவு திட்டத்தை முழுமையாக நிறைவேற்றி தருவதற்கு ஆவணம் செய்யணும். அதே சமயத்தில் இந்த மீன்வளத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களை மாற்றணும். இல்லைன்னா இந்த மீன்வளத்துறையை மீனவர்கள் பயன்படுத்தாத இந்த மீன்வளத்துறையை கலைச்சிருங்க அப்படின்றது கோரிக்கையை நாங்கள் உங்களுக்கு சென்னை செம்மஞ்சேரி ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மருத்துவர்கள் யாரும் பணியில் இல்லாத நிலையில் இதனை தட்டி கேட்ட நோயாளிகளிடம் ஊழியர் ஒருவர் வாக்குவாதத்தில் ஈடுபடும் வீடியோ வெளியாகியுள்ளது. செம்மஞ்சேரி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மருத்துவர்கள் பணிக்கு வருவதில்லை என நோயாளிகள் குற்றம் சாட்டும் நிலையில் அங்கு பணியில் இருக்கும் ஒரே ஒரு செவிலியர் மட்டுமே நோயாளிகளுக்கு தினந்தோறும் மருந்து மாத்திரைகளை கொடுத்து வருவதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து நோயாளிகள் ஊழியர் ஒருவரிடம் கேள்வி எழுப்பிய நிலையில் மருத்துவர் தற்போதைக்கு இல்லை என்றும் தேவை என்றால் அருகில் உள்ள கண்ணகி நகர் ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு சென்று பார்த்துக் கொள்ளுங்கள் என்றும் அலட்சியமாக பதிலளித்துள்ளார். கண்ணகி நகர் இங்க எத்தனை கிலோமீட்டர் இருக்கு எனக்கு தெரியாதுங்களா?